சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சுவாமியின் வாழ்க்கை, ஐயப்பா சுவாமியின் மகிமை, பாகம் 7. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடம் ஒரு சித்தியும் புத்தியும் தருகிறார் பகவான் ஐயப்பன், ஞானத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி அவனிடத்தில் எந்த ஒரு மகன் சரணாகதி அடைகின்றானோ அவனுக்கு பல கஷ்டங்களை கொடுத்து பகவான் ஐயப்பன் அவனை செதுக்கிறார். பகவான் ஐயப்பன் பாருங்க, சாதாரணமாக ஒரு மனுஷன் உருவாயிட முடியாது. கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே ஒருவன் மேலே நிற்க முடியும். அப்போ மேலே நிற்க முடியும் என்றால் அவன் பல துன்பங்களை அனுபவித்து, பல கஷ்டங்களை இறைவன் தரும் பல துன்பங்களை அனுபவித்து இறைவன் தரும் இன்பத்தையும் அனுபவிக்கிறான் கடவுள், அனுபவிக்க விடுகிறான் கடவுள். அதே மாதிரி தான் பகவான் ஐயப்பன் எனக்கு 1000 கஷ்டங்களை கொடுத்தார், சும்மாலாம் கிடையாது. பகவான் ஐயப்பன் தன் பிள்ளையை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார். பகவான் ஐயப்பன் சாதாரணமாக என்னை வளர்த்து ஆளாக்கி விடல. பகவான் ஐயப்பன் வீட்டோட கஷ்டத்தை புரிய வைக்கிறாரு. வேலைக்கு போய் பல துன்பங்களை அனுபவித்து நீ எப்படி அதுலேருந்து பொறுமையாக வெளியே வரணும், எல்லாம் நீ எப்படி அதுலேருந்து ஜெயித்து வழி வரணும், பல அவமானங்களை நீ சந்திக்கணும், எல்லாத்தையுமே சந்திக்க வைக்கிறார் பகவான் ஐயப்பன். உன்னை அவமானப்படுத்தி மத்தியில் உன்னை வாழ வைத்தும் கொண்டிருக்கிறார் பகவான் ஐயப்பன். பாருங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். நாங்களா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். சும்மா இங்க உட்காந்து நான் பேசல. நான் ஐயப்பன் அந்த வறுமையின் உணர்த்தியதால் இன்னைக்கு ஒரு ஆளவங்க கிட்ட நான் பேசின்னு இருக்கேன். நான் அதுதான் ஐயப்பன் மகிமை பாகம் 7ன்னு சொல்லியிருக்கிறேன். இது மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, என் குருநாதனே துணை.